நம்ம திருச்சதகத்துல முதல் சதகத்துல 8வது பாட்டு வரைக்கும் பார்த்தோம். ஆமா, 8வது பாட்டு ஒளிதரும் காணும் கனலும் அது வரைக்கும் பார்த்தோம். பவன் எம்பிரான் பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசை புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது என்பதே. பவன் அப்படின்னு சொன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய, பவ அப்படின்னாலே தோன்றுவது அப்படின்னு எல்லாத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய பிரான் அப்படிங்கிறதுனால அவருக்கு பவன் அப்படின்னு பெயர் இருக்கு. அம்பாளுக்கு அதே மாதிரி பவானி அப்படின்னு பெயர் இருக்கு. இதுக்கு பேர் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களை தோற்றுவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அம்பாளுக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி அந்த பேர் இருக்கு. பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான். பனி அப்படின்னு சொன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். குளிர்ச்சியா எது இருக்கு அப்படின்னா அவர் தலையில சூட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரன். மாமதி அப்படிங்கிறது அந்த பெரிய சந்திர பிரபைய சூட்டி கொண்டிருக்கிறார். அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. கண்ணி அப்படின்னா அவருடைய ஜடாமுடியில அந்த முனையில ஒரு மாலை போட்டுருக்கார். இந்த முடியில ஒரு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன மாலை, அதுக்கு பேர் கண்ணி அப்படின்னு பேரு. அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனுடைய வர்ணனை. எம்பிரான் கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான். விண்ணோர்களுக்கெல்லாம் பெருமானாக இருக்கக்கூடிய அந்த மங்களகரமான மங்களத்தை அருளக்கூடிய சிவபெருமானாகிய என்னுடைய தலைவன் என்னை ஆண்டு கொண்டான். அவன் என்ன முழுசா என்ன ஆட்கொண்டு என்னை அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி பண்றான்? நான் அதுக்கெல்லாம் பாத்திரமா அப்படின்னா இங்க எல்லா இடத்துலயுமே அவர் நைச்சியானுசந்தானத்தை பண்ணியிருக்க. அவர் தன்னை இன்னும் நான் பாத்திரமே ஆகல, அவர் எவ்வளவு பாத்திரமா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவரோட ரேங்க் கார்டுல அவர் இன்னும் பாஸே ஆகல. அவர் பிலோ மார்க் தான் அவர் வாங்கிட்டே இருக்கார். எப்பவுமே அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கார். இது நமக்கெல்லாமுமே கூட ஒரு செய்தி. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு பூஜையை பண்ணிட்டோம்னா பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சுக்க முடியாது. கோயிலுக்கு பண்ணிட்டோம்னா பெரிய ஆளுன்னு நினைச்சுக்க முடியறது இல்லை. ஏன்னா நம்ம பண்ண வேண்டியது அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கிறச்சே நம்ம சாதனையில ஒரு துளி நம்ம பண்றோம். அப்படியே அந்த 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 நைச்சிய பாவம்ங்கிறது நமக்கு இருக்க இருக்க நமக்கு ஹம்பிள்னஸ் கூடும். அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. இப்ப அவருக்கு தான் சிவபெருமான்கிட்ட நேரடியா தீட்சை பெற்றவனாக்கும் நானு அப்படின்னு ஆடி திரிய முடியாதுங்கிறத காட்டுறாரு அவர். அப்படி அவர் என்ன சொல்றாரு, என் சிறுமை கண்டும் நான் ரொம்ப அல்பத்தனமான ஒரு புத்தியோட தான் இருக்கேன். என்னுடைய புத்தி சிறுமையான புத்தி. சிறுமையான புத்தி அப்படிங்கிறது ஏன் சொல்றா அப்படின்னா அப்பப்போ மனசு இறைவனுடைய பாதார விந்தங்கள்ல இருந்து நழுவி உலகத்து பக்கம் போகத்தான் போறது. அப்படி போகக்கூடிய ஒவ்வொரு கணமும் அது சிறுமையை அடைகிறது. அது எப்ப பெருமை அடையிறதுன்னா அது இறைவனிடம் வரும்போதுதான் பெருமை அடையுது. அதனால என்னுடைய சிறுமையை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசு. அவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற இந்த பரிசுன்னா இந்த தன்மை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னை சேர்த்துண்டானே செட்டுல அப்படிங்கிறாரு. அவருடைய அடியார்கள் கூட்டத்துல நான் ஒருத்தன் இருக்கேனே, அது அவன் பண்ணிருக்கக்கூடிய இப்பரிசே புவன் என்கிறான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே. அது அவனுடைய தன்மை. அது என்னை சேர்த்துண்டது. நம்ம ஒருத்தர்கிட்ட பேச போறோம், நீங்கெல்லாம் என்கிட்ட பேசுவீங்களானே நான் நினைச்சே பார்க்கல. அப்படி மனுஷாலேயே நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி ஹை பெடஸ்டல்ல வச்சு பார்க்குறோம். பார்க்கும்போது அவளை நம்ம இப்போ ஒரு கவர்னர்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். கவர்னர் நம்மள்ட்ட வாங்க சௌக்கியமானு கேட்டானா நம்மளுக்கு உச்சி குளிந்துராதா? அது நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அவங்க நம்மள்ட்ட நார்மலா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இங்க பகவான் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தன்னை தலைவனாகவும் என்னை அவன் அடிமையாகவும் அவன் ஏற்றுக்கொண்டது என்னோட பெருமை இல்லப்பா, அது என் சிறுமையை கண்டும் அவன் ஏற்றுக்கொண்டதால் இந்த பெருமை அவனை சேர்ந்தது அப்படின்னு இங்க ரெக்கார்ட் பண்றது.
நான் எப்படி சிவனடியார் ஆனேன்? அது அவனுடைய கருணையினால். முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் அருளால் அவன் தாழ் வணங்கிதான். அதையே தான் கொஞ்சம் விரிவா சொல்றாருங்க. இந்த பாட்டு ரொம்ப ஒரு நல்ல நிறைய எல்லாரும் பாடக்கூடியது. ஆமா, ஏன்னா இறைவன் அருள் இல்லாம நம்மளால இறைவனுக்கு அடியார் ஆக முடியாது. நம்மளோட என்னதான் புண்ணிய பலன்லாம் இருக்கு, நம்ம பெரிய ஆளா இருக்கோம், நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு எத்தனை பேர் பணக்காராளா இருந்து சுவாமியை பத்தியே நினைக்காம இருக்கா? பணமோ இல்ல வசதியோ உலகியல் இன்பங்களோ ஒரு பெரிய அனுகிரகம்னு நம்ம நினைக்க முடியாது. அதெல்லாம் இருக்கும் போது கூட இறைவனை மனசு நாடுறதுன்னா அதுதான் பெரிய அனுகிரகம். ஒண்ணுமே இல்லாதப்பவும் இறைவனை மனசு நாடுறதுன்னா அதுதான் பெரிய அனுகிரகம். அதனால அனுகிரகம் அப்படிங்கிறதே இறைவனுடைய ஒரு கருணை தான் அப்படிங்கிறத இவர் இங்க இது பண்றார். நம்மளோட சைட்ல இருந்து பெருசா ஒண்ணும் இல்லை, அது அவனுடைய கருணையினாலதான் நம்ம வந்து அவனுக்கு அடியார் ஆகிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. புகவே தகே உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே, தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி தகுவே தகும் எம்பிரான் நீ செய்த நாடகம். புகவே தகேன், உன்னோட அன்பர் கூட்டம்னு ஒண்ணு வச்சுருக்கிய அடியார் கூட்டம், அதுக்குள்ள புகுந்து இருப்பதற்கு கூட நான் தகுதி கிடையாது. இன்னும் ரொம்ப இறக்கிக்கிறார் தன்னை. எனக்கு அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை. அடியார் கூட்டத்துல நான் ஒருத்தனா இருக்கலாமா அப்படின்னா எனக்கு அதுக்கு தகுதி கிடையாதுப்பா. புகவே தகேன், உள்ள புகுந்து உன்னுடைய கூட்டத்துல ஒருத்தனா என்னால இருக்க முடியாது. அப்படி ஒரு தகுதி இல்லை எனக்கு. உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே அப்படின்னு சொன்னா, பொல்லாங்கிறது நம்ம இந்த பொல்லா பிள்ளையார் பார்த்தோம் இல்லையா முன்னாடி அந்த இதுல தேவாரம் இது பண்ணதுல, அந்த பொல்லாமணி அதே அர்த்தம் தான் இங்க. துளைக்க முடியாத மணி அப்படின்னு அர்த்தம். அதாவது பொல்லானா பொத்து தானே நம்ம வந்து இது பண்ணுவோம், அந்த உளியினால் துளைக்க முடியாத அப்படின்னு நாங்க பார்த்தோம். அதேதான் பொல்லாமணினா துளைக்க முடியாத மணின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு ரத்தினம் இருக்கான். அந்த ரத்தினத்தை ஓட்டை போட்டு ட்ரில் பண்ணி நான் கழுத்துல எல்லாம் போட்டுக்க முடியாது. அந்த ட்ரில்லே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான மணி. அது பூரண பொருள்னு சொல்றதுக்காக அந்த வார்த்தையை போடுறது. இது பூரணமா இருக்கு. இதுல வந்து நான் எதுவும் வந்து இதை சேர்க்க முடியாது. ஒரு நூலை சேர்க்கிறேன், ஒரு அத்தை சேர்க்கிறேன், தங்கத்தை போக்குறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் நான் ஒன்றும் பண்ண, அப்படியே அக்செப்ட் பண்ணணும் ஒண்ணு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூரணமாக அது பூரணம்னு சொல்லும் பொழுது அதுவே நிறைவா இருக்கு. அந்த மணியே அழகா இருக்கு. அதுக்கு நான் அழகு சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைவின் உருவமாக நீயே இருக்கிறாய். உன்னை ஒன்னு ஆக்கி நிறைவாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை உன்னை அழகாக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால இங்க பொல்லாமணி அப்படின்னு அழகான ஒரு சொல்லாடல் அவர் கொடுக்கிறார். தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை, தகவே தகுதிதானா, நான் உனக்கு அடியாரா இருக்கிறதுக்கு நான் தகுதிதானா அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உனக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு. ஆனா நீ ஆட்கொண்டது வந்து உன்னுடைய பெருமைக்கு அது தகும். நீ பெரிய தயாளு ஆசுதோஷி, நீ எதையும் வந்து பொருட்படுத்த மாட்ட. எவ்வளவு நீச்சனா இருந்தாலும் அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நீ நினைப்ப. நீ எந்த விதமான வேற்றுமைகளும் பார்க்க மாட்ட. இதெல்லாம் உன்னுடைய பெருமை. அதனால நீ என்னை ஆட்கொண்டு இருக்கிறாய். இங்க அடுத்தது என்ன சொல்ற? ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. அதாவது இந்த மண்ணுலகத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம். எங்களை எல்லாரும் நீ என்ன பண்ற அப்படின்னா, சிவஞான போதத்தை கொடுத்து நீ எங்களை பெரிய மேன்மையானவர்களாக நீ ஆக்கி விடுகிற. புன்மையர்ங்கிறது என்ன? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொன் நிலம் மாதர், இந்த ஆசையில நாங்க உழன்று கொண்டே இருக்கோம். பொழுதன்னைக்கும் எனக்கு சிற்றின்ப வேட்கை எனக்கு ஏகப்பட்டது இருக்கு. அதை தீர்த்துக்கிறதுக்கு போக மீதி டைம் இருந்தா உன்னை வந்து பார்ப்பேன், இல்லைன்னா அது டைம் இல்லை, உன்னைதான் சாய்ஸ்ல விடுவேன். நான் எனக்கு எதை பண்ண முடியும் அப்படின்னா, என்னால் என்னுடைய இன்பத்திற்காகத்தான் நான் நாடும் பொழுதுமாக என்னுடைய பொழுதை போக்கி கொண்டிருக்கேன். அதுதான் புன்மைத்தனம் அப்படிங்கிறது. அந்த புன்மையரை நீ என்ன பண்ற அப்படின்னா, மிகவே உயர்த்தி
எப்படி உயர்த்த முடியும்? இல்லப்பா நீ இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறது இல்ல. சிவஞானத்தை பற்றிய அறிவை கொடுக்கிற. எது உயர்ந்த பொருளோ அதை பற்றிய அறிவை நீ குருமுகமாக எனக்கு கொடுத்து நீ என்ன பண்றன்னா இந்த உலகியல் பார்வையிலிருந்து என்ன விலக்கிடுற. இந்த உலகியல் பார்வை எனக்கு வேண்டாம். விஷயா வினிவர்த்தந்தே ரசவர்ஜம் ரசோபியஸ்ய அப்படிங்கிற இதுல இருந்து நீ வெளியில வந்துட வைக்கிற. நீ என்ன நீ ஒரு சித்தப்பிரஜன் ஆக்குற. இதனால என்ன ஆறுது தெரியுமா? விண்ணுலகத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. விண்ணுலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா போகம் தான் கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடைக்காது. அவங்களுக்கு சிவஞானம் வேணும், சிவஞான போதம் வேணும்னு சொன்னா அவங்க இறங்கி இங்க வரணும். படிக்கணும்னா அவங்க மண்ணுலகத்துக்கு தான் வரணும். அப்படி இல்லைன்னா நேர பிரம்மாஜி கிட்ட தான் போகணும். நம்ம ஏற்கனவே 8வது அத்தியாயத்துல அதை பத்தி படிச்சிருக்கோம். இங்கே கிடைக்கக்கூடிய பெருமை என்ன, விண்ணுலகத்தில் கிடைப்பது என்ன, பிரம்மாஜி கிட்ட கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப அவர் சொல்றாரு, நான் இங்க இருந்து எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் நீ என்ன தடுத்தாட்கொண்டு என்ன நீ மேன்மை உள்ளவனாக நீ ஆக்கி விடுகிறாய். இது விண்ணுலகத்துல இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்காததுனால என்னை விட அவன் கம்மிதான். ஒரு ஞானியையும் ஒரு தேவனையும் கம்பேர் பண்ணினா ஞானி தான் வசதி. தேவனுக்கு இருக்கக்கூடிய பவர்ங்கிறது அந்த தேவ சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர் இருக்கும். அந்த தேவ சரீரம் போயிடுத்துன்னா அவன் மறுபடியும் வேற ஒரு சரீரம் எடுக்கும் போது மீண்டும் அவன் அத்தனை புண்ணியத்தையும் பண்ணாதான் அவனுக்கு மறுபடியும் அது கிடைக்கிறதே ஒழிய காலம் வேணா மாறுபடும். 10,000 வருஷம் தேவனா இருக்கா, இல்ல 1,00,000 வருஷம் தேவனா இருக்கா, நமக்கு அந்த கால மாறுபாடுனால நேரடியா பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கலாம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தேவ பதவி தேவ தன்மைங்கிறதே புண்ணியத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சரீரம், தேவ சரீரம். அதுல நான் இந்திரனாரேன் அப்படிங்கிற போது அது வெறும் ஒரு பதவி. அந்த இந்திர பதவி கூட எனக்கு அந்த சரீரம் போகும்போது அந்த பதவியும் சேர்ந்து போயிடுறது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், நான் இந்திரனா இருந்தாலும் மறுபடியும் பழையபடி நான் இங்க க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி, மீண்டும் நான் புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி சேர்த்து இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸை கட் பண்ணணும்னு நினைக்கிறவன் யாரு? அவன் தான் ஞானி. அவன் தான் அறுதி உண்மையை மெய்யறிவை பெறணும்னு நினைக்கக்கூடியவன் அவன் தான். அவனுக்குத்தான் இருள் நீங்கி இன்பம் பயக்கிறது. அந்த இருள் நீங்கி இன்பம் பயக்கும் பொழுது அவன் இந்த உலகத்திலேயே நான் தேவன்லாம் ஆகாமையே நான் தேவன் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நான் இங்கேயே அனுபவிக்கிறேன். ஒரு பொருள் வேண்டாம் எனக்கு. ஹாப்பினஸ்க்கு ஐ டோன்ட் டிபெண்ட் அப்பான் எனிதிங். தேவன் என்ன பண்றான்? ஹாப்பியா இருக்கான். அதே நான் இங்கதான் இருக்கேனே, எனக்கு எதுவுமே தேவை. எனக்கு எப்ப பாரு சிவபெருமானுடைய சிந்தனை மாத்திரம் இருந்துட்டு இருந்தா போதும். அப்படி நீ என்ன ஆக்கிட்ட. ஆனா விண்ணோர்களுக்கு அது கிடைக்கிறது இல்லப்பா. அவர்கள் தான் ஆக்சுவலா கீழானவர்களாக ஆகிறார்கள். when compared to me, விண்ணோரை பணித்தி எனக்கு கீழே ஆக்கிடுற நீனு. எப்பேற்பட்டவன் நீ அண்ணா அமுதே, நகவே தரும் எம்பிரான். நகவே தகும் அப்படின்னா இது எப்படி இருக்கு தெரியுமா? நகைப்பதற்குரியதாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எல்லாரும் பெருமை வாய்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். உன் அடியாரை காட்டிலும் யாரும் பெருமை வாய்ந்தவர் இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள். உன் அடியார்னு ஒருத்தன் ஆயிட்டான்னா அவன் தேவர்களுக்கெல்லாம் மேலானவனாக அவனை நீ ஆக்குகிறாய். அதுதான் அங்க அப்பனே அமிர்தமே அப்படின்னு கூப்பிடுறார். அண்ணா அமுதே, உனது இந்த திருவிளையாடல் நீ பண்றிய, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரணப்பட்ட ஒருத்தனை நீ இவ்வளவு வசதியா ஆக்குறிய, இது ஒரு பெரிய வியப்புக்குரியது இல்லையா? இந்த மண்ணுலகத்துல இருந்து எல்லா விதமான விக்ஷேபங்களுக்கும் ஆட்பட்டும் கூட எங்களுக்கு உன்னுடைய ஒரு தொடர்பு ஒண்ணு கிடைச்சிடுத்து அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நாங்க நோ டேக்கிங் பேக். நீ எங்களை எப்படியாவது எங்களை ஞானி ஆக்கிட்டு தான் நீ மோட்சத்தை நீ அருள் பண்ணி விட்டு தான் நீ எங்களை விடுற. அதனால எங்களை காட்டுல யாரப்பா பெரிய கொடுத்து வச்சவங்களா இருக்க முடியும்? விண்ணோர்களுக்கு இது இல்லை. இது உன்னுடைய திருவிளையாடல். நீ நினைச்சா அங்கேயும் கொடுக்கலாம், நீ கொடுக்கறது இல்லை, இங்கதான் கொடுக்குற. அதான் என்ன அர்த்தம்னா, இந்த புவனியில் போய் பிறவா அவமேன்னு இதுல பாடினாரே, அது அடிக்கடி அவர் நினைச்சு பாக்குறார். இந்த மனித பிறவிங்கிறதுல மட்டும்தான் நம்மளால இறை தன்மையை முழுமையாக உணர முடியும், உணர்ந்து அதிலேயே நிலைத்திருக்க முடியும். அப்படிங்கிறதுனால இது பகவானுடைய ஒரு திருவிளையாடலாக, அவருடைய ஒரு வியப்புக்குரிய செயலாக அவர் அதை சொல்றார். அடுத்தது படிக்கலாமா? அறிவுறுத்தல். அறிவுறுத்தல். நாடகத்தார் முன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடு அகத்தே பொந்திடுவான்.
மிகப் பெரிதும் விரைகின்றேன் ஆடகம் சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் அகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே. இதுவுமே ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நான் வந்து எப்படி பண்றேன்னா, நான் சரியான நடிகன் அப்பான்னு காமிச்சுக்கிறாரு. மகா நடிகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய நம்ம இந்த மாதிரி வந்து உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பண்றவாளெல்லாம் நம்ம வந்து அவன் பெரிய நடிகன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன சொல்றாருன்னா, நாடகத்தால் உன்னடியார். நான் என்ன பண்றேன் தெரியுமா? பக்தி பண்ற மாதிரி நடிக்கிறேன். அதுக்கே நீ மயங்கி போறேங்கிற. நான் பக்தி பண்றது ஒரு நாடகத்துல நடிக்கிற மாதிரி. இப்ப கார்த்தால பக்தி பண்ணிடுறேன். நான் வந்து எல்லாம் உனக்கு வந்து அர்ச்சனையான அர்ச்சனை, அபிஷேகமான அபிஷேகம் எல்லாம் பண்ணிடுறேன். 10 நிமிஷம் கழிச்சு யாராவது வருவா, அவள்கிட்ட என்னுடைய எல்லா கோப தாபங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் போய் விவகாரம் எல்லாம் பண்றேன். திருப்பி மத்தியானம் கொஞ்ச நேரம் வந்து ஏதோ ஒரு சிவபுராணமோ ஏதோ ஒண்ணு சொல்றேன். திருப்பி சாயந்தரம் ஆனா விளக்கேற்றி வச்சுட்டு மறுபடியும் உனக்கு நான் வந்து ஒரு அர்ச்சனை பண்றேன். திருப்பி ராத்திரி ஆனா யார்கிட்டயாவது என்னோட கோபம் இது எல்லாத்தையும் காமிக்கிறேன், இல்லை அன்பை காட்டுறேன், ஏதோ ஒண்ணு பண்றேன். நான் பண்ணிட்டு என்னுடைய உணர்ச்சிகளை வந்து முழுமையாக உன்னிடம் மட்டும் வைக்காமல் எல்லா இடங்கள்லையும் வச்சு அப்பப்போ உங்ககிட்ட பக்தி பண்றத ஒரு நாடகத்துல நடிக்கிறவன் எப்படி அப்பப்போ வேஷம் போட்டு கொண்டு வந்து தன்னோட பார்ட்டை பண்ணிட்டு போறானோ அது மாதிரிதான் நான் உங்ககிட்ட பக்தி பண்றேன். நான் ஒன்னும் அனவரதமும் உன் நாமத்தையே சொல்லிண்டு உன்னையே ஜபிச்சுண்டு அப்படியெல்லாம் ஒன்னும் நான் கிடக்கல அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிறார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. நான் அந்த மாதிரி நடிக்கிறேன். நான் நடிக்கிறது அப்படின்னா கூட இதுல என்னன்னா, அப்பப்ப பக்தி பண்றதுக்கு கூட பகவான் வந்து அனுகிரகம் பண்றாருங்கிறது இங்க ஒரு செய்தி இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு ஃபர்ஸ்ட், அதுக்கு பேபி ஸ்டெப்ஸாவது எடுத்து வைக்க வேண்டாமா அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. எந்த மாதிரி பக்தியா இருந்தாலும் சரி, பகவானே சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சது. நீ ஏதோ ஒரு பக்தி பண்ணு. நீ இந்த பக்தி இப்படித்தான் பண்ணும் அப்படின்லாம் நாம சொல்றேன். ஆர்த்த பக்தனா இருந்தாலும் சரி, அர்த்தார்த்த பக்தனா இருந்தாலும் சரி, பக்தன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார். எது பிரியம்னு கேட்கும் போதுதான் ஞானி பக்தன் பிரியம்ங்கிறார். அப்ப நான் பக்தன்கிறத அட்லீஸ்ட் பக்தன் ஐடென்டிட்டியாவது பகவான் கொடுக்கறதுக்கு தயாராத்தான் இருக்காரு. சோ பக்தி பண்றது அப்படிங்கிறதுல இந்த நாடக பக்தி நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு நாடக பக்திப்பா, வேற ஒண்ணும் இல்ல. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான். வீடகத்தே, வீடுனா முக்தி, விடுதல், விடுவது வீடு. முக்தி வேணும் அப்படிங்கிறதுல நான் அப்ப மட்டும் என்ன பண்றேன் தெரியுமா? பகவானே எனக்கு எப்படியாவது முக்தியை கொடு, நான் திரும்பி பிறக்க கூடாது, என்ன திருப்பி வந்து எனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம், அதை மட்டும் நான் ரொம்ப வேகமா உங்ககிட்ட கேட்கிறேன். அது மட்டும் நான் வந்து உடனே இம்மீடியட் ரிசல்ட்டை வந்து நான் உங்ககிட்ட நான் பண்றதெல்லாம் என் பொழுதுக்கு பண்ணிக்கிறேன். நான் என்னோட எப்படி முடியுமோ அப்படி பண்ணிக்கிறேன். நீ கொடுக்கறது மட்டும் உடனே கொடுக்கணும்னு கேட்கிறேன். விரைகின்றேன். நான் எப்படி வீடகத்தால் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ரொம்ப ஆசைப்படுறேன் நான். அது எப்படி ஒரு வீடு பேரு வேணுங்கிற ஆசைதான் எனக்கு பெரும் ஆசையா இருக்கு. அதுவும் நீ உடனே கொடுங்க, ஏதக்ஷணம் இப்பயே நீ முக்தியை கொடுத்துடணும் எனக்கு. நான் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் வேற. அதுவும் நான் ஒரு கண்டிஷன் வைப்பேன். உனக்கு தெரியாதா என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதா? நீ அறியாதவனா? தாய் அறியாத சூழா? நான் இல்லாத டைலாக் எல்லாம் வேற பேசுவேன். ஆனா நான் பண்றது என்ன பண்ணுவேன்னா, நான் நடிச்சுட்டேதான் இருப்பேன். அப்பப்போ உன்னை வந்து பார்த்துப்பேன், அவ்வளவுதான். இந்த முக்தி பெறுவதற்கு நான் ரொம்ப அவசரப்படுறேன். நான் ரொம்ப விரைவா கேட்கிறேன் அந்த முக்திய. ஆடகச்சீர் மணிக்குன்றே. நான் ஆடகம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தங்கம்னு அர்த்தம், பொன். ஆடகச்சீர் மணிக்குன்றே, பொன்னார் மேனியன்கிறது. மாணிக்க மலையாக அந்த பொண்ணு தொலிக்கரிச்சு எப்படி இருக்கு, ஒரு ரெட்டிஷா இதுவா சூரியனுடைய முதல் கிரணங்கள் வரும்போது அவர் எப்படி இருக்கார் பாக்குறதுக்குன்னா ஒரு மாணிக்க மலை மாதிரி இருக்காரா இல்லையா? அந்த மாதிரி ஆடகச்சீர் மணிக்குன்று. மணிக்குன்றுன்னா அந்த மாணிக்க மலை, மாணிக்க குன்று மாதிரி இருக்காராம் அவர் பாக்குறதுக்கு. அப்படியே சுவாமியை வந்து நிறைய விவரிக்கும் பொழுது அவர் வந்து நல்ல செக்கச்சவேல்னு இருக்கார் அப்படின்னு அவரை விவரிக்கிறார் இல்லையா? ரொம்ப அழகா ஒரு மாணிக்க கலர்ல இருக்கார். அம்பாள் வந்து பச்சை மரகத கலர்ல இருக்கா, இவர் மாணிக்க கலர்ல இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் என்ன திருஷ்டா என்ன பார்த்தாரோ அதை விவரிச்சு கொண்டு நமக்கு நிறைய ஸ்லோகங்கள் சொல்றோம். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொன்னார் மேனியனா நீ ஜொலிக்கிறையப்பா, மாணிக்க மலையாக இருக்கிறாய் மாணிக்குன்றே. இடையரா அன்புக்கு, இடையரா அன்பு உனக்கு, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றருள. நான் இந்த மாதிரி நாடகம் பண்ணி எனக்கே அழுத்து போச்சு. நீ என்ன பண்றனா 24/7 365 days நான் உன்னையே நினைக்கிற மாதிரி இடையரா
எப்பொழுதுமே நான் வந்து சததம் யுக்தானாம்னு பகவான் சொல்றாரு இல்லையா, சததம் யுக்தானாம், எப்பவுமே நான் உன்னோடையே நான் வந்து இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை நீ எனக்கு கொடுக்கலாமே, அது உன்னால முடியுமே இல்லையா, அது உனக்கு முடியாத ஒரு விஷயம் இல்லை. அது நான் எப்படி பண்ணணும்னா, உன்னுடைய அந்த ஜோதி ஸ்வரூபத்தை என்னுடைய ஹிருதயத்துல நான் சதா பார்த்து கொண்டு, சதா பரிச்சிந்தையன் அப்படிங்கிறது இவர் அர்ஜுனன் நம்ம இப்போ 10வது அத்தியாயத்துல பாக்குறோம். நான் எப்படி பண்றது உன்னை, கதம் எப்படி நான் பண்ண முடியும், சதா துவாம் சதா பரிச்சிந்தையன், உன்னையே நான் எப்ப பார்த்தாலும் நினைத்து கொண்டிருக்கிறது எப்படி அப்படின்னு தான் விபூதி யோகத்துல பகவான வந்து இன்னும் நீ விஸ்தாரமாக சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது மாதிரி இவரும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னையே நான் நான் இத்தினூண்டு பண்றதுக்கே எனக்கு இவ்வளவு பலன் கிடைக்கிறதே, நான் எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இடையறாது நான் உருகி கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னோட உள்ளம் எப்படி இருக்கும், எனக்கு ரொம்ப தூய்மை ஆயிடுமா இல்லையா, அது வந்து ரொம்ப பியூர் அண்ட் பெர்ஃபெக்ட் அந்த கரணம் ஆயிடுமா இல்லையா. அப்போ நான் அது பியூர் ஆயிடுத்துன்னா அதுக்குள்ள நீதான் ஜோதி ஸ்வரூபமா இருக்க, ஞான தீபேன பாஸ்வதா அப்படின்னு சொன்னது மாதிரி நீ இருக்க, அங்க ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத நான் என்னுடைய சுவானுபூதியில காணுவேனே, அதை என்னால பார்க்க முடியுமே. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த பாசாங்கு பண்றேன்னா இல்லையா, நான் இப்ப வந்து ரொம்ப ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா ஆக்ட் பண்றேன், அந்த ஆக்டிங் எல்லாம் பொருட்படுத்தாத, நீ என்ன பண்ண, நான் முன்னாடியே 2 ஸ்லோகத்துல சொல்லிட்டேன், உனக்கு வந்து பெரிய கருணை இருக்கு, ஒரு புண்மையா இருக்கக்கூடியவனை கூட மேன்மையான ஆக்கக்கூடியவன் கருணை இருக்கு, அது உன்னுடைய பெருமை, நான் உனக்கு அடியாரா வந்ததே உன்னுடைய பரிசு தான், என்னுடைய பரிசு அல்ல, இதெல்லாம் நான் இப்பதான் சொல்லியிருக்கேன். அதனால நீ என்ன பண்றன்னா, உன் பெருமையை நிலைநாட்டு, நீ எனக்கு நிரந்தரமான பக்தியை கொடு, எல்லாத்தையும் தூக்கி அந்த சைட் போட்டுரு, நான் பண்றதை நட்டுழியம் எல்லாம் பண்ணாலும் நீ என்னை இழுத்து என்ன ஒரு லெவலுக்கு கொண்டு வா. நம்ம இப்ப இதெல்லாம் வந்து குரு கிட்டையுமே இது மாதிரி பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருக்கு. நான் வந்து சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீரெனை ஆளலாமே அப்படின்பா கைவல்ய நவநீதத்தை. சொன்ன பேச்ச கேட்டியானா நான் உனக்கு சொல்லி தருவேன். உடனே அடுத்த பதில் வாய்க்கு வாய், அந்த அது துடுக்கு வாய்னா அப்படிதான். அது என்ன, நான் சொன்ன பேச்ச கேட்கலனாலும் நீ உங்க கருணையினால என்ன ஆளலாமே அப்படின்னு அந்த குழந்தைலாம் வந்து நம்மள்ட்ட துடுக்கு பேச்சு பேசுற மாதிரிதான் அந்த கைவல்ய நவநீதத்துல சிஷியன் சொல்லுவோம். அது மாதிரி இங்க சொல்றார், பகவான் தான் இவருக்கு குருவாகவும் ஆறார், பகவான் தான் இவருக்கு வந்து தெய்வமாகவும் இருக்கார், சிவபெருமான் தான் இவருக்கு குரு. அதனால இவர் டைரக்டா நீ தான் உன்னுடைய கருணையினால நான் பண்ற ஆக்டிங் எல்லாம் பொறுத்து கொண்டு எனக்கு நிரந்தரமாக உன்னுடைய சிந்தனையை அருள்வாயாக அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு படி மேல சொன்னா, அதாவது எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு கேட்கறது, முக்தி வந்து டெக்னிக்கலி பார்த்தா நம்ம எல்லாருமே முக்தர்கள் தான். டெக்னிக்கலி பார்த்தா இங்க வந்து யாருமே பத்தர்கள் கிடையாது. ஆனா பத்தர்கள்னு நாமளா நினைச்சு கொண்டு நம்மளுடைய அந்த தவறான புரிதல்கள் அஜ்ஞானத்தினால நாம நம்மளுடைய உண்மை ஸ்வரூபத்தை மறந்து போய் நம்ம எல்லா ஜீவனும், ஒரு ஜீவன் கூட பாக்கி இல்லாம எல்லா ஜீவனும் அஜ்ஞானத்தினால தன்னை பத்தன்னு நினைச்சுட்டு இருக்கு. எனக்கு நீ முக்தி கொடுன்னு கேட்கறத விட எனக்கு முக்தியை உணர்வதற்கான பக்குவத்தை கொடு, அதுதான் ஆக்சுவல் பிரார்த்தனை. அதைத்தான் இவர் பண்றார். நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் இங்க பண்றது பூரா, இது உலகமே நாடக மேடை, அதில் அனைவரும் நடிகர்கள்னு ஷேக்ஸ்பியர் சொன்னார் இல்லையா, எல்லாமே நாடகம் தான். இங்க பண்ணிட்டு இருக்கிறது பூரா ஆக்டிங் தான். இந்த ஆக்டிங்ல பெஸ்ட் ஆக்டிங் இது ஒர்ஸ்ட் ஆக்டிங்னு ஒண்ணு கிடையாது. நான் என்ன பண்ணினாலும் சரி, நான் உன்னை பூஜை பண்றது கூட ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேனே, அதெல்லாம் நீ பொருட்படுத்தாம நித்தியமா நிரந்தரமா நான் உன்னை மட்டும் நினைக்கிறதுக்கான அனுகிரகத்தை கூட, தட் வில் கிவ் மீ தட் மோட்ச பிராப்தி அப்படிங்கறத அவர் வந்து உணர்த்துறாரு. படிங்க. யான் ஏதும் இறப்பஞ்சேன், இறப்பதன செயல் கடவேன், வானேயும் பெறல் வேண்டேன், மண்ணாழ்வார் மதித்தும் இறைன், தேனேயும் மலர்கொன்றை சிவனே, எப்பெருமான் எம்மானே, உன் அருள் பெறும் நாள் என்று என்றே வருந்துவனே. ஒரே குறிக்கோள் தான், எனக்கு அருள் மட்டும்தான் வேணும். ஏன்னா இறைவனுடைய அருள்னு ஒண்ணு கிடைச்சிருக்குன்னா, இந்த நிலையில்லாத உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நான் என்னுடைய மனசை வந்து டர்புலண்டா ஆக்கிக்க மாட்டேன். அதுதானே எனக்கு வேணும். என் மனசு வந்து எப்பவுமே நித்தியமும் அது அந்த அந்த நிலைத்த பொருளை பிடித்து கொண்டிருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அந்த நிலையில்லாத பொருள்ல இருந்து அது விலகணும்.
நிலையில்லாத பொருள்லேருந்து விலகிறதுக்கு எது வேணும்னா நிறைய அனுகிரகம் தான் நமக்கு வேணும். அதைத்தான் இவர் நமக்கு அடுத்த பாட்டிலையும் சொல்றார். யான் ஏதும் பிறப்பஞ்ச நீ எனக்கு இந்த பிறக்கிறதுலாம் பெரிய பயமெல்லாம் கிடையாது. திரும்பி திரும்பி நான் பிறக்க வேண்டாம், நான் இறக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. பிறப்பு எத்தனையோ பிறப்பு நான் பிறந்தாச்சு, பிறந்துதான் இங்க வந்திருக்கேன். இந்த பிறவியில எனக்கு சில விஷயங்கள் கேட்கறதுக்கு நீயே கத்து கொடுத்துட்ட, அதனால நான் இப்ப கேட்கிறேன். அதனால பிறவியை பற்றி எனக்கு அச்சம் இல்லை, அது நீ பாத்துப்ப. இறப்பை பற்றி எனக்கு அச்சம் இருக்கா அப்படின்னா அது கூட எனக்கு அச்சம் இல்லை. ஏன்னா நான் உன்னையே எப்ப பாரு நினைச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன இறப்புல அச்சம் இருக்கு? காலனே நீதான் அப்படிங்கிற போது காலனே என்ன தழுவ வரும்பொழுது எனக்கு எப்படி அச்சம் வரும்? அதனால அதுலயும் எனக்கு அச்சம் இல்லை. எனக்கு அந்த பிறப்பு ஞானிகளுடைய தன்மையை காட்டுற பிறப்பு இறப்பை பற்றி அஞ்சாதவர்கள் ஞானிகள் அப்படிங்கிற தன்மையை கடைன. பொதுவான ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ நம்ம இது இறந்து போயிடுவோமோ. இப்ப இந்த மரணம்ங்கிற விஷயத்திலேயே நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சா, நான் போயிடுவேணும்ன்ற எண்ணம், நான் போயிட்டா மத்தவா என்ன வருத்தப்படுவாளோன்ற எண்ணம், மத்தவா போயிடுவாளோன்ற எண்ணம், மத்தவா போயும்போது நான் எப்படி கஷ்டப்படுவேணும்ன்ற எண்ணம், இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா என்னால அவங்க எல்லாரையும் விட முடியல. அதே சமயத்துல அவங்க இருக்கிறது தான் என்னோட ஹாப்பினஸ்க்கு காரணம், என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு காரணம்னு நான் தப்பா நினைச்சுட்டு இருக்கேன். இந்த எண்ணம் ஞானிகளுக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் யாரை பிடிச்சுட்டு இருக்கார்கள்? மனிதர்களை பிடிச்சுக்கல, இறைவனை மாத்திரம்தான் பிடிச்சுட்டு இருக்காரு. அதனால எனக்கு பிறப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ சுத்தமா லட்சியமே கிடையாதுப்பா எனக்கு. அடுத்தது இறப்பு, அதனுக்கு என் கடவேன், அதுவும் எனக்கு கிடையாது. வானேயும் பெரில் வேண்டேன், நீ விண்ணுலகம் கொடுக்குறியா? அது கூட நான் கேட்க மாட்டேன். ஒண்ணு நீயா கொடுக்கலன்னா விட்டுரு, அதை பத்தி இல்லை, நான் அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லைங்கிறார். என் லிஸ்ட்ல விண்ணுலகம் கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன். இந்த மண்ணுலகத்துல நான் ஏற்கனவே ஒரு அமைச்சர் பதவியெல்லாம் வகிச்சு எல்லா இதுவும் பண்ணிட்டேன். நான் என்னென்னலாம் இப்ப நீங்க அமைச்சர்னா சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. இப்ப அமைச்சர்லாம் எப்படி இருக்கா, எந்த பந்தால இருக்கா அப்படி நினைச்சு பார்க்கணும் அவரை. ஏன்னா நமக்கு மாணிக்க வாசகரோட ஹம்பிள் ஸ்டாச்சு தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த ஹம்பிள் ஸ்டாச்சுல என்ன பெருசா அமைச்சருக்கு பண்ணிட போற அப்படி நம்மளுக்கு நினைக்க கூடாது. ஏன்னா அமைச்சர்னா ஆல் பவர்ஃபுல். அந்த ஆல் பவர்ஃபுல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் துறவு எடுத்திருக்காரு அவர். வேண்டாம் இதெல்லாம் சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டிருக்காரு. ஏன்னா ஆளு அம்பாரி எல்லாருக்கும் ஒரு பெரிய வீடு கொடுத்திருப்பான், எல்லாத்துக்கும் சர்வன்ஸ் இருப்பான், எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஓட்டை தூக்கின்னு வந்திருக்காரு வெளியில. நான் அதனாலதான் அவர் சொல்றார், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன். இந்த உலகத்தை ஆளணும்னு எனக்கு ஒரு பதவி கொடுக்குறேன், அதை கூட எனக்கு வேண்டாம்ப்பா, ஐ டோன்ட் நீட் இட் ஆல். தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமானே. எப்படிப்பட்ட ஒரு அழகான கொன்றை மலர் மாலையை நீ தலையில் சூடிக்கொண்டிருக்கிறாய், அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதுல ஒரே தேனா சொட்டுறது. அந்த மாதிரியான மலர்கொன்றை அணிந்த என் சிவபெருமானே, எம்மானே, என்னுடைய பெருமானே, உன் அருள் பெறும் நாள் என்றே ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு. வருத்தம்னா ஒரே ஒரு கோரிக்கை தான், உன்னோட அருள் எனக்கு வேணும். அந்த அருள் மட்டும் எனக்கு கூட, வேற எதுவுமே வேண்டாம். இதுதான் ஞானிகளுடைய இது என்ன மனநிலை என்ன அப்படின்னு காட்டுறார். எவ்வளவு பெரிய பொண்ணோ பொருளோ பதவியோ சொர்க்கமோ மீண்டும் பிறவாமை என்ற வரமோ எதை கொடுத்தாலும் அவர்களுக்கு தேவை என்னன்னா, உன்னை நான் மறவாமல் இருக்க வேண்டும், அது மாத்திரம் எனக்கு கொடுப்போம். ஏன்னா அந்த ஒரு கோரிக்கையிலேயே இந்த எல்லாமே வந்துடுறது. அதனால அவ என்ன பண்றான்னா, அழகா கேப்சியூல் பண்ணி ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறான். நம்மள மாதிரி பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன், இரு லிஸ்ட்ல 2வது ஐட்டம் முதல்ல சொல்லிடுறேன், 4வது ஐட்டம் இப்ப சொல்றேன், அப்படி கிடையாது. அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், உன் அருள் வேண்டும். அதுல எல்லாமே வந்துடுறது. தன்னோட அருள் கொடுக்கறேன்னு ஒரு தெய்வம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியாச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் கைவிட அதனால முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போறது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போறது அப்படின்னா கூட, அந்த பிரச்சனை நம்மளுக்கு ஒரு துக்கம் வரணும்னா கூட அதை தாங்கிக்க கூடிய சக்தியை கொடுக்கறது அந்த தெய்வத்தினுடைய கடமையா போயிடுது. சோ அது நிச்சயமாக அது பண்ணும் அப்படின்னா. அதனாலதானே இவருக்கு அந்த ராஜா அவ்வளவு தொந்தரவு பண்ணின போது கூட இவர் உட்கார்ந்துட்டு அந்த ஒரு தொந்தரவு எல்லாத்தையும் ஒரு பொருட்படுத்தாம எப்பொழுதும் சிவபெருமானுடைய நினைப்பிலேயே இருந்ததுனாலதானே அந்த இதுல இருந்து அவர் வெளியில வந்தார். அதனால இவரும் சரி திருநாவுக்கரசரும் சரி இவர்களுக்கெல்லாம் ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு இறைவனுடைய அருள் ஒன்று மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதுதான் அவளோட கோரிக்கை. மீதி இருக்கிறத அடுத்த நாளைக்கு படிக்கலாமா? நம்ம நாளைக்கு. हरि ओम, नमस्ते।